அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்களுக்கு கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் 6-11ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். அதாவது பகை, நோய், சத்ரு, சர்வீஸ், லாபாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். உபஜெயஸ்தானமான 11ஆவது வீட்டிலே அவர் ஆட்சி பலம் பெறும்போது முதல் பாயிண்டாக தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், தனியார் துறையோ அரசு துறையோ வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், அதிக பண லாபங்களை கொடுக்க போகிறார். சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், ராகு பகவானுடைய சுவாதி நட்சத்திரத்திலும், குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். புரட்டாசி மாதம் 3 முதல் 9ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த 6 நாட்கள் முயற்சி செய்யலாம். உடனே வெற்றியாகும். மண், நிலம், விவசாயம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தன லாபங்கள் உண்டு. புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ஒரு 10 நாட்களுக்கு ராகு பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வீடு, மனை, நிலம், விவசாயம், மண், பூமி, நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு, மனை, நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. விவசாயிகள் வெள்ளாமை அறுவடை செஞ்சால் அதிக லாபம் கொடுக்கும். ராகு நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் வரும்போது வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அதிக நண்பர்கள் வருவாங்க. ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, அதிக நட்பு வட்டம் புரட்டாசி மாதம் 9 முதல் 20ஆம் தேதி வரை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். புரட்டாசி மாதம் 20 முதல் 28ஆம் தேதி வரை குரு பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். குரு எங்கே இருக்கிறார் என்றால் 6ஆம் வீட்டிலே இருக்கிறார். உபஜெயஸ்தானத்திலே சுக்கிர பகவான் குரு நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இப்போ பகையாளி, எதிரிகள் தொல்லை நீங்கும். கடன் காட்சி இருந்தால் கொடுத்து அடைக்கலாம். தனுசு ராசி என்பர்கள் உடல் நோய் நொடி தொந்தரவுகள், தொல்லை தொந்தரவுகள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பலமாகும். குரு பகவான் நட்சத்திரத்திலே சுக்கிர பகவான் வரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திர பாக்கியர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. இரட்டை குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்துவார். தனுசு ராசிக்கு 11ஆவது வீட்டிலே 11ஆம் வீட்டின் அதிபதியை ஆட்சி பலம் பெறும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு காத்து கொண்டு இருப்பவர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. சிறிய கடையோ, பெரிய கடையோ, வர்த்தகமோ, ஏற்றுமதியோ, இறக்குமதி, பிஸ்னஸ்ஸு, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புலாம் உண்டு. புதிய தொழில் தொடங்கினாலும் நல்ல வருமானம் பார்க்கலாம். மூத்த அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்கள் வழி நல்ல ஆதாயம், அந்நியவன்யம், ஒற்றுமை உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு, அண்ணன், அக்காவுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். 2ஆம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், தனுசு ராசி என்பவர்கள் 2ஆம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும். திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் கூட புரட்டாசி மாதம் 3 முதல் 28ஆம் தேதிக்குள் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சுக்கிரனும் புதனும் இரு கிரகங்களுமே பயிற்சியாகிறார்கள். தனுசு ராசிக்கு 10ஆவது வீட்டிலே தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்திலே புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுகிறார். அங்கே சூரியன், கேது கூட்டணி.
10ஆம் இடமும் 11ஆம் இடமும் பலமாக இருக்கும்போது, கர்மஸ்தானம் பலமாக இருக்கும்போது உங்களுடைய மாம மச்சான்கள் வழியில் இது கர்ம காரியங்கள் நடக்கும். மாம மச்சான்கள் வழியில் தனுசு ராசி என்பதற்கு கொஞ்சம் செலவுகள் புரட்டாசி மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 11வது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாரு செய்கிறார். இது தனுசு ராசி என்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பூரிய சொத்துக்களில் வில்லங்க இருக்கக்கூடியவர்கள், பகை இருக்கக்கூடியவர்கள், அண்ணன் தம்பி பங்காளியிடம் சொத்து பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகிறது. பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடிய அமைப்பும் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. உபஜெயஸ்தானத்திலே உபஜெயஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது தனுசு ராசி என்பதற்கு வெற்றிகள் பல. எடுத்த காரியம் தொட்ட காரியங்கள் வெற்றியாகும். உங்களுடைய சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, பேராசைப்பட்டாலும் சரி, தனுசு ராசி என்பதற்கு உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல பண லாபம் வரும். காதல் காமம் விளையாடு நேர காலமாக இருக்கிறது. இளைஞர்களுக்கு காதல் மலரும், கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. புரட்டாசி 3 முதல் 28ஆம் தேதி வரை தனுசு ராசி என்பவர்கள் மன மகிழ்ச்சியுடன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. சுக்கிரபகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசி என்பதற்கு விலை உயர்ந்த ஆடை, தங்க நகை ஆபரணம், வண்டி வாகனம், வீடு, நிலபல சொத்து யோகத்தை கொடுக்க போகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.